வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் எபிசோட் 421. ஆர்சனல் வர்சஸ் இப்ஸ்விச் டவுன் 1-0 ஓட ரிவ்யூ பத்தி தான் பேச போறோம். அண்ட் ஏன் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் வந்து ரெண்டு பேரு ரெகுலர் ஃபேஸஸ் ஃபார் ரிவ்யூ எபிசோட்ஸ், லலித் அண்ட் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஹேமந்த். வெல்கம் பேக் டு தி ஷோ ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இயர் எண்ட் வணக்கம். சந்திக்கிறதுல சந்தோஷம். ஆமா கரெக்ட். எல்லாரும் கிறிஸ்மஸ்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? இங்க நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கலாம் சாப்பாடு. ஓகே, நம்மளுக்கும் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆர்சனல். ஸோ 1-0 கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப. பட் கேம் பத்தி பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஹேமந்த் ப்ரோ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கொடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பத்தி, லைனப் பத்தி என்ன யோசிச்சிங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் வந்து புக்காயா சாக்கா ஆட மாட்டான்னு தெரியும். பட் நிறைய பேர் வந்து இந்த ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா கேம் முன்னால சாக்கா டஸ் நாட் ரிக்வயர் சர்ஜரி ஒரு தகரான். அவன் பேர் சொல்லுமா இல்லையான்னு தெரியல. ஹேண்ட் ஆஃப் ஹர்சல் ட்விட்டர்ல அவன் சொன்னா சாக்கா வில் நாட் ரிக்வயர் சர்ஜரி. ஸோ எல்லாருமே என்ன நினைச்சாங்க, ஓகே மேபி ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்துருவான், மேன் சிட்டி கேமுக்கு வந்துருவான், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ராங். அது கேமுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் ஆப்வியஸ்லி அந்த ரைட் விங்க்கு வந்து ஒருத்தன் டிஃப்ரெண்டா ஆடுவான். பட் மற்றபடி ஃபர்ஸ்ட் தாட்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் லைனை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கேம் பத்தி. ஆமா, கேம் ஓவராலா எப்படி சொல்ல ப்ரோ, இன்னும் 2-3 கோல் போட்டிருக்கலாம். ஏன்னா பால் நிறைய வச்சிருந்தோம். ஸோ கேப்ரியல் ஹெட்ரு டெஃபினட்டாக டார்கெட்டில் அடிச்சிருக்கலாம். டார்கெட்டில் அடிச்சிருந்தா அது கோல் தான். மிச்சபடி இப்ஸ்விச் டவுன் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆஃப் த பால் சூப்பராக ஆடணும். ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டணும். லைனப் வைஸ் அதான் ப்ரோ, ஹவர்ட்ஸ் மிட்ஃபீல்ட் ஆனானா ரைஸ் தான் ப்ரோ 6 ஆடணும். பார்ட்டி 6 ஆடக்கூடாது. as simple as that. ஸோ நம்ம ஹவர்ட்ஸ் மிட்ஃபீல்டில் போகிறோம்னா ரைஸ் 6 ஆடுறது தான் கரெக்டு. ரைஸ் நேற்று நல்ல கேமு. ஓவராலாக கம்ஃபர்டபுள் வாட்ச் தான். ஆனால் அந்த கடைசி 20 மினிட்ஸ் நம்ம 1-0ன்றனால அது கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பெனல்ட்டியோ ஒரு செட் பீஸ் கோலோ தான் முடிச்சு விட்றதுக்கு தேவை. ஆனால் அது பெருசாக அவனுங்க நம்ம பாக்ஸில் என்ட்ரு ஆகலன்னு நினைக்கிறேன் இப்ஸ்விச். ஸோ நல்லாவே ஆடணும். ஸோ என்ட்ரு ஆனானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல தான் பயன்ட்டேன் நான் ஒரு செகண்ட். ஆமாம். அதை தவிர்த்து பெருசாக லாஸ்ட்லலாம் கூட பால் வச்சிருந்தாங்க, ட்ரை பண்ணானுங்க. ஆனால் நம்ம உள்ளே விடலை. நல்லா ஆஃப் த பால் நல்லா ஆடணும் ப்ரோ. சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மந்த் நம்ம ஆஃப் த பால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி டாப் லெவல் தான். ஆன் த பால் தான் கொஞ்சம் நம்ம வி ஆர் லெட்டிங் அவர் செல்ஸ் டவுன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, யா கரெக்ட் தான். அண்ட் லலித், உங்களோட தாட்ஸ் கொடுங்க. ஸ்டார்டிங் லைனை பத்தி தாட்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கோயிங் டு தி கேமே வந்து ஐ கைண்ட் ஆஃப் லோக்கி எக்ஸ்பெக்டட் ஒரு பேஷிங் மாதிரி நடக்கும்னு. ஒரு தேர்ட் கியர்லயே பேஷ் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஒரு 4-0 வரும்னு நினைச்சேன். பட் உனக்கு தரப்போறது 1-0 தான் அப்படின்னு ஆர்டெட்டா சொல்லிட்டாரு. ஆர்டெட்டா சொன்னாரு, நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் லைனப் ப்ரோ, லைக் ஹேமந்த் சொன்ன மாதிரி தான். இது ரைஸ் 6 ஆடணும். எனக்கு ரைஸ் 6 ஆடினா பின்னாடி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கேப்ரியல் சலீபா ரைஸ், அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். நம்மளுக்கு ஒரு புது வால்காட் கிடைச்சிருக்காரு மார்டினெல்லிங்கிற பேர்ல. அப்புறம் லெஃப்ட் பேக் வந்து ப்ரோ டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் வால்காட் ப்ரோ ப்ளீஸ். நம்பால் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கான். ஒரு நல்ல சர்வெண்டா இருந்திருக்கான். நம்பால் வந்து ஒரு பாதி வால்காட் கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயம் சொல்ல இருக்கிற ஃபார்ம்ல. சோ பட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சாக்கா ரிட்டர்ன் வர வரைக்கும் நீ ரைட் விங்ல ஒரு பாதி வால்காட், ஒரு 75% வால்காட் கொடுத்தாலே போதும். அண்ட் நம்ம யங்ஸ்டர் டச்வுட் ஒரு மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஒரு நல்ல இதா க்ரூம் ஆயிட்டு வரான். சோ சொல்லுங்க லலித் ப்ரோ, ப்ளீஸ் டாக் மோர் அபவுட் ஹிம். எனக்கு தெரியும் நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிறீங்க. அண்ட் வந்து இவனை வந்து ரொம்ப ஹைப் பண்ணக்கூடாது. ஹைப் பண்ணல. நம்ம வந்து பார்த்த கேம்ஸ்ல வந்து எல்லா கேமுமே வந்து ஒரு சீனியர் பிளேயர் மாதிரி ஆடுனுங்கிறான். பெஸ்ட் பிளேயரா இருக்கு தேவையில்ல, சரியா? சீனியர் பிளேயர் மாதிரி ஆடுனுங்கிறான். அதுக்காகவே பாராட்டணும் நம்ம. இது ஒரு பேரலல் என்னன்னா, எதுக்கு நான் ஹைப் பண்ணலன்னா, 2019ல வந்து அகாடமில இருந்து வந்த பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராபப்லி என்ன யங்ஸ்டர்ல மார்டினெல்லி வாஸ் சப்போஸ்ட் டு பிகம் தி நெக்ஸ்ட் பிக் பிளேயர் மாதிரியா. and I don't remember the other names. வில்லக்கு தெரியல வில்லக்கு ஓரளவுக்கு இதுக்கு வந்துட்டான். பட் அந்த 2-3 பிளேயர்ஸ் இருந்தாங்கல்ல, மெய்ட்லண்ட் நைல்ஸ், அப்போ வந்து ஒருத்தர் லோக்கியா ஒருத்தர் வந்தாரு.
நம்ம அப்பெல்லாம் ஸ்டார் பாய்னே நம்மளுக்கு தெரியாதுல்ல. லெஃப்ட் பேக்ல தான் அவன ம். ஆரம்பிச்சான். அண்ட் அப்படியே அண்டர் த ரேடார் இட் டுக் ஒரு கப்பிள் ஆஃப் இயர்ஸ் ஃபார் அதர் பீப்பிள் டு நோட்டீஸ் ஹிம்ல. நாம பார்த்துட்டே ஓகே. இருந்தோம். ம். தென் சடன்லி ப்ராபப்லி யூரோ 2018 தானே பீப்பிள் ஸ்டார்டட் நோட்டீசிங் ஹிம். 2018 சாரி 2020 2020 ம். 2020. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ ஃபீல் மைல்ஸ் கெலியும் அதே மாதிரி அதே பாத்துல போடா, யாரும் ஹைப் பண்ணாதீங்க. திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகும், எல்லாருமே எவ்ரிபடி வில் டேக் நோட்டீஸ். பட் he looks for his age, he looks amazing. He looks like he plays like a starter. So I really impressed with him, bro. And ஆமா. எனக்கு பில்டிங் அந்த லைன் லைன் கூட பயந்தரல, பெஞ்ச் தான் பயந்திருந்தது. பெஞ்ச்ல யாருமே எல்லாருக்கும் இல்ல. அதே பயம்தான். பெஞ்ச்ல இருந்தானுங்க, அட்டாக்கர்ஸ் தான் இல்ல. ஆமா. ப்ரோ மைல்ஸ் லூயிஸ் ஸ்கெலி பத்தி இந்த பாயிண்ட் ப்ரோ, நேற்று நம்ம அந்த ஸ்டேடியம்ல வாக்கின் பண்ணுவோம்ல, அதை கடைசியா வந்தான் ப்ரோ அவன். அதுக்கே ஒரு கெத்து வேணும் ப்ரோ. கடைசியா வர்றது வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார் பிளேயர், அவங்க தான் கரெக்ட் வருவாங்க கரெக்ட். கடைசியா. அதான் அவன் bro. தான் லாஸ்டா வருவான். ஸோ அதுலயே வந்து பரவாயில்ல, நான் வந்து பரவாயில்லையப்பா பையன் கெத்தா வரானப்பா கடைசியா அப்படின்ற மாதிரி நல்லா கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ம். இருந்துச்சு ப்ரோ. யா. டிசர்விங் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அகாடமில இருந்து நிறைய பேர் எதிர்பார்த்து புஷ்ன்னு போனவங்க ரீசெண்டா நிறைய பேர் இருக்காங்க. இந்த பட்டினோலாம் ரொம்ப எதிர்பார்த்து வருவான்னு. ஒமாரி ஹச்சின்சன் இங்க வரவே இல்ல. ஆனா கப்புள் ஆஃப் எனக்கு பேர்லாம் மறந்துருச்சு. இவன் வந்து எங்கிருந்துடா நீ வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இல்ல ப்ரோ, அதான் அகாடமி ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் தான் ப்ரோ. அது ரெண்டும் ஆமா. அமைஞ்சிருச்சுன்னா, அவன் இப்போ சாக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ். மேபி அவனோட ஸ்கில்ஃபுல் பிளேஸ் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ம். ராங் டைம்ல கிளப்புக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. ரீஸ் நெல்சன் ஃபார் எக்ஸாம்பிள். ஆமா யா. ஆமா. ஸோ இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச ரைட் டைம்ல தான் வந்திருக்கான் உள்ள. எல்லா வாய்ப்பும் பயன்படுத்திக்கிறானே ப்ரோ. அதுக்கு மேல நம்ம ஒரு பிளேயர் கிட்ட இருந்து என்ன ப்ரோ கேட்க முடியும்? இப்போ கண்டிப்பா கலிஃபியரியா எம்எல்எஸ் ஆனா நம்ம ஆட்கள் எம்எல்எஸ் தான் இப்போ கை காமிக்கிறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன். கண்டிப்பா. கேலஃபியூரியெல்லாம் இப்போ சென்டர் பேக் கவர் ஆமா அந்த மாதிரி இருக்கிறான். ஆமா. ஸோ எனக்கு அந்த என்னன்னா அளவுக்கு நான் ஸ்டெப் அப் பண்ணியிருக்கான் பையன். ஸோ கிரெடிட் டு எம்எல்எஸ் தான். எனக்கு என்னன்னா 6 பேர் லெஃப்ட் வாங்கி போட்டு கடைசியில ஒரு அகாடமி பிளேயர் தான் அங்க மெயினா ஆடிட்டு இருக்கான். ஆமா கரெக்ட். அது இல்ல அதுவே அதான் bro football. டெஸ்ட்மெண்ட் தானே. அதுவே டெஸ்ட்மெண்ட்ல அவனுக்கு டெஸ்ட்மெண்ட். இன்னொன்னு வந்து அதான் ஒரு 18 வயசு பையன் வந்து உள்ள வந்து ஒரு அது கம்போஷரா இருக்கட்டும், பால் ஷீல்டிங்கா இருக்கட்டும், ஃபுட்பால் ஐக்கியூவா இருக்கட்டும், எப்படி ஃபவுல் வாங்குறது, அந்த ஆமா ஜாக்கா பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஃபவுல் ஆமா வாங்குறது எல்லாம் ஆமா பக்காவா மாஸ்டர் பண்ணிட்டான். ஆமா எல்லா விதத்திலயும் சூப்பரா இருக்கான். ஆக்சுவலா அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டே பார்த்தேன். லைக் நிறைய கேம்ஸ்ல லைக் இந்த கேம் நல்லா பார்த்தேன். ஆக்சுவலி பேலஸ் கேம்ல கூட டீசெண்டா ஆடினா, பட் கொஞ்சம் அவுட் மசில் ஆயிட்டு இருந்தான் சில சிச்சுவேஷன்ஸ்ல. பட் இந்த கேம்ல சூப்பரா ஆடினான். ஆமா பட் நம்ம மைல்ஸ் லூயிஸ் ஸ்கெலி பத்தி இன்னும் பேசுவோம் நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ்ல. பட் நம்ம வந்து அப்படியே ஹேமந்த் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசுவோம், அப்படியே கோல் பத்தி பேசுவோம் ப்ரோ. இந்த ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன ப்ரோ 90% போர்ஷன் வச்சிருந்தோமா? 90% வச்சிருந்தோம். ஆனா அது அவங்க கோல் கீப்பர் நம்ம டெஸ்டே பண்ணல ப்ரோ. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணல. ம் ஒரு கோல் வந்தது. ட்ரொசார்டோட நல்ல ஒரு பிரில்லியன்ட் மூவ், நல்ல பாஸ். ஹவர்ட்ஸ் ஆக்சுவலி நல்ல ஃபினிஷ் ப்ரோ. அது ஹவர்ட்ஸ் தெரிஞ்சு அடிச்சானா Yeah. தெரியாம அடிச்சானா தெரியாது. ஆனா நல்ல 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 ஃபினிஷ். ஏன்னா ஒரு ஷின்ல டேப் எல்லாம் அடிப்பான். நல்ல ஃபினிஷ்லாம் சொல்ற லெவலுக்கு வந்துட்டோம்ல நம்ம. இல்ல ஆனா ஷின்ல அடிப்பான் ப்ரோ. அது ஏன்னா கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா Correct, கோல் correct. போயிருச்சு. கோல் வெளில போயிருச்சு. நல்ல ஃபினிஷ் தான். இல்ல வெளில போறதுக்கு வாய்ப்பு ஓகே. ஜாஸ்தி. அந்த யா. ஏன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அது உள்ள அடிச்சிருப்பான் அவன். ஸோ அதை ம் தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ப்ரோ, வேற எதுவுமே நம்ம சான்ஸே கிரியேட் பண்ண இல்ல நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அவனுக்கு நல்ல ஆட்டம் காட்டினாங்க ப்ரோ. Ipswich were playing ஆமா. really well. ஆமா First இல்ல 20 ஆஃப் த பால் அவங்க பிரஸ் பண்ணானுங்க, மேன் டு மேன் மாதிரி ஆடினானுங்க. நம்ம ரொம்ப ஸ்பேஸ் எதுவும் கிரியேட் பண்ண முடியல. ஆனா ம் அதான் அந்த ரைட் ஹேண்ட் சைடு டைனமிக்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல நமக்கு. ஸோ ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃப்ரீ பாஸ் போட்டு எடுக்க. ஆனா அது அதான் ஒரு ஒரு நல்ல ட்ரொசார்டு, ஒரு நல்ல பால், ஹவர்ட்ஸ் நல்ல ஃபினிஷ். அதை தவிர்த்து அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோசிச்சு பார்த்தா எனக்கு நம்ம பெருசா சான்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு எனக்கும் ஞாபகமே ஆஃப்சைட் இல்ல. அதான் ஆஃப்சைட் ஓ கோல் எப்போ ஃபர்ஸ்ட் ஜேசூஸ். ஆமா ஜேசு. அது ம் ஆக்சுவலி நல்ல நல்ல ஃபினிஷ் பா ஜேசு. ஆனா ஆஃப் சைடு. சரியான எப்படிதான் அச்சானே தெரியல அது. ஆமா ஆமா நல்ல நல்ல ஃபினிஷ் ஜேசூஸ். ஆனா அது ஆஃப் சைடு. அதை தவிர்த்து அதான் எனக்கு யோசிச்சு பார்த்தா வேற எதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாட்ஸ் அந்த அவனுமே எதுவும் பண்ணல, ஜீசஸ் நம்மளும் பெருசா எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த லலித் எதுவும் சொல்ல ஆஃப்சைட் கோல் வந்தீங்க? ஆஃப்சைட் கோல்ல இன்னொன்னு என்ன நான் பார்த்தேன்னா மார்டினில் he was ready to pounce. அவனும் ரைட் சைடுல ம் வந்துட்டான். ம் ஏதாச்சும் ஒரு ரீபவுண்ட் வந்துச்சுன்னா he was ready to take it. ம் ஆமா சும்மா மார்டினலிக்கு அப்பப்போ ஏதாச்சும் லைட்டா சொல்லணும்ல. ம் அதான் அதை தவிர்த்து அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதான் எனக்கு தெரிஞ்ச ரைஸ் நல்லா ஆனா. ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்ல இப்ஸ்விட்ச் எதுவுமே பண்ண முடியல. ரைஸ் ஃபுல்லா
எல்லா செகண்ட் பால் வின் பண்ணிட்டு அவங்க பிளேஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அதெல்லாம் அதான் அதை தவிர்த்து நம்ம அட்டாக்கர்ஸ் யாருமே பெருசாக ஷைன் ஆகலன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே. அதான் அப்புறமா கொஞ்சம் ஷார்ட் எடுத்தோம் கண்ணாப்புனான்னு ஷார்ட் எடுத்தோம்னு நினைக்கிறேன் பாக்ஸ் வெளியிலேருந்து. பட் ஆமா அது தவிர வந்து ஆமா பெருசா எதுவும் மெட்டீரியலைஸ்லாம் ஆகல. ஆமா ஆமா லலித் வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு? இல்ல பட் வாட் யூ திங்க்? எனக்கு ஷாட் எடுத்தது வந்து ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. சரி ஏதோ ஒன்னு ட்ரை பண்றானுங்க. இல்லனா சுத்தி சுத்தி வேற ரீசைக்கிள் அவென்யூவே பண்ணிட்டு இல்லையே. வேற அவென்யூவே இல்ல. ஆமா. பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 10 பேர் நான் இப்ஸ்விட்ச் தப்பா சொல்ல. ஆனா 10 பேர் பால் பின்னால இருக்கிறானுங்க. எங்கேயுமே கேப்பே இல்லையே. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு அடிக்கிறதுக்கு. ரைஸ் ஒரு ஷாட் எடுத்தா ரொம்ப க்ளோஸா இருந்தது. அது நல்ல ஷாட் ஆக்சுவலா. பட் அந்த மாதிரி இன்னும் அடிக்கணும். அண்ட் ஐ திங்க் ஐ திங்க் அவன் அடிக்க தான் வந்து ஒரு நாள் வந்து சொருவ போகுது பாருங்க. டாப் லெஃப்ட் ப்ரோ ஃபுல்லா டாப் லாங் ரைட்ல. ஷாட் நம்ம டீம் அடிக்கணும் ப்ரோ. நம்ம பிளேயர்ஸ் அதை கண்டிப்பா. அதை ஏன் பண்ணவே மாட்டாங்கிறாங்க. எனக்கு அந்த நில் எவர்டன் மேட்ச்லாம் இன்னும் அவங்க எவனுமே ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டான் ப்ரோ லாங் ஷாட். கரெக்ட். நான்லாம் வெறுத்துட்டேன் ப்ரோ. அந்த இடத்துல கிரானைட் ஜாக்கா இருந்தானா ஏதாச்சும் ஒரு ஷாட் எடுப்பான். கண்டிப்பா. யாரா இருந்தாலும் எடுக்கணும் ப்ரோ. ரைஸா இருக்கட்டும், பார்த்தே ஓடிகார்டா கூட இருக்கட்டும். எடுத்திருப்பாங்க. பார்த்தே ஆமா கூட பாட்டி எடுத்திருப்பான். ஆமா பாட்டி 2 3 அந்த டாப் கலர் கோல்ஸ்ல அடிச்சிருக்கான். ஆமா ஆமா. ஸ்பர்ஸ் கூட அடிப்பான், உல்ஸ் அந்த கூட லாங் அடிப்பான். ஷாட் நம்ம டிமாண்ட் பண்றது கரெக்ட் தான் ப்ரோ. எஸ்பெஷலி டீம் பிரேக் டவுன் பண்ண முடியலன்னா லாங் ஷாட் எடுக்கிறது தப்பே இல்லை ப்ரோ. ஆமா. கரெக்ட். சோ லலித் உங்களுக்கு தான் ஒரு போரிங்கான போர்ஷன் கொடுக்க போறேன். செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்தது? செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா திடீர்னு கிக் ஆஃப்லன்ட்டு வந்துட்டானுங்க அவனுங்களும். ஆக்சுவலா ஆமா ராயா டே எங்கடா இருக்கிறன்னு யோசிச்சேன் ஒரு செகண்ட். அவன் ஆக்சுவலா ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த அட்டாக்கர். யார்கிட்ட ஆமா பால் இருந்ததுன்னு தெரியல. சும்மா ஒரு ஷாட் அடிச்சிருக்கலாம். இதுதான் உனக்கு ஒரு மோமெண்ட். அந்த டோனி வந்து ஒரு ஷாட் அடிப்பான். ட்ரை பண்ணுவான் தெரியுமா? போன சீசன் வந்து அப்படியே கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரை லான்சைட் சேவ் பண்ணுவான். பண்ணிருக்கலாம். கரெக்ட். சரியான சேவ் அது ஆக்சுவலா. பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். பட் ட்ரை பண்ணல. பட் அதுக்கப்புறமா திருப்பி நம்மள்ட்ட தான் பால் வந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க லலித். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? அண்ட் செகண்ட் ஹாஃப் பாத்துருக்கவே தேவையில்ல போல. அவ்வளவு இல்ல போரிங்கா இல்ல இருந்தது எனக்கு கொஞ்சம். ஞாபகமும் இருக்குல்ல. எனக்கு பார்க்கும்போது இந்த ஃபீலிங் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மேட்ச் ஞாபகம் இல்ல. ஏன்னா ஆமா. பார்க்கும்போது சப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா இருந்தது. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 75 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது சுறுசுறுப்பு வந்தது. டேய் என்னடா திடீர்னு ஓடகார்டு உள்ளலாம் போறான். ஆமா ஒரு ஷாட் அடி பாக்குறான். ஏன்டா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு யோசிச்சேன். எனக்கு அதான் அந்த டைம்ல பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பயமாகுதுன்னா, டேய் கவுண்டர்ல விட்டுருவோம்டா. இது எப்படின்னா, திஸ் இஸ் ஆர்சனல்ஸ் டிஎன்ஏடா. லாஸ்ட் ஆமா. மினிட்ல ஏதாச்சும் இந்த மாதிரி சொதப்புறது. அந்த ஒரு இது பயம் லைட்டா வெங்கர் டிஎன்ஏ மாதிரி லைட்டா இருந்தது. இல்ல அந்த ஃபியர் நம்மள விட்டு போகாது. அது பயங்கரமான பிடிஎஸ்டி. ஒரு 2-0 அப்ப இருந்தாலும் ம். நம்ம போகாது. பட் செகண்ட் ஹாஃப் என்ன ப்ரோ போரிங் கேம். ஐ ஃபெல்ட் ஓடேகார்ட் ஷுட் ஹவ் எடுத்திருக்கணும். எடுத்துருக்கணும் 100% ப்ரோ. ஐ அக்ரி. செகண்ட் கண்டிப்பா. ஹாஃப் ஆக்சுவலி ஓடேகார்ட் கொஞ்சம் நல்லா ஆடி இருப்பான். கொஞ்சம் அவன் தான் பால் கேரி பண்ணிட்டு போவான் அவங்க ரைட் ஹேண்ட் சைடில். சாக்கா பண்ணுறத ஓடேகார்ட் பண்ணியிருப்பான் ஆக்சுவலி. நிறையா வாட்டி பாக்ஸில் என்ட்ரு ஆவான். ஆனால் எப்பா அந்த பக்கம் ஜீசஸ் ஃபினிஷ் பார்த்து ரச்சகன் மாதிரி கோவம் வருதுன்னா, ஓடிகார்ட் ஃபினிஷ் பார்த்தா இந்த கூல் சுரேஷ் கப்பல்ல இருந்து குதிப்பான் பாருங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த அந்த மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகுது ஓடிகார்ட் ஃபினிஷ்லாம் பார்த்தா. டெஃபினெட்லி கொஞ்சம் பெட்டராக பண்ணோம். அந்த செட் பீஸ் கோலும் ப்ரோ கேப்ரியலுக்கு ரைஸ் அழகா பிளேட்டில் கொடுத்துருப்பான்ப்பா. டார்கெட்ல அடிச்சிருந்தா கோல். சுனில் கவாஸ்கர் நேத்தி சொன்ன மாதிரி ஸ்டூபிட் மாதிரி விட்டான். எப்படி விட்டான்னு தெரியல சத்தியமா. பாயிண்ட் பிளாங்க் எக்ஸாக்ட்லி ரேஞ்ச்ல இருந்து விட்டான். நல்ல கனெக்ஷன் ப்ரோ. ரைட். நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பான் பால. ஆனா டார்கெட்ல அடிச்சிருக்க மாட்டான். ஆமா. Nicholas Jover is not doing his job for the past 7-8 games. That is my complaint. ஸோ இதெல்லாம் அதுதான் வந்து ஜோவரை கம்ப்ளைண்ட் பண்ணி முடியுமா? சொல்லுங்க. செட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோ கேப்ரியலுக்கு. மணி பால் தான் அதெல்லாம். 9 ஆமா. அவுட் ஆஃப் 10 அடிச்சிருவான். ஸோ கரெக்ட். But lucky we like அது பெருசா கேம் அஃபெக்ட் பண்ணல. ஆமா. அதே மாதிரி டிம்பர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. யா ரைஸ் கரெக்ட். டிம்பர் ஆமா. நல்ல பிளேயர்ஸ் பத்தி நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ்ல வச்சிருவோம். பட் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்ல ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல ஆட் பண்றதுக்கு. ஐ ஆமா திங்க் கடைசி ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல மேபி இப்ஸ்விட்ச் வந்து ட்ரை பண்ணிருந்தாங்க. ஓகே நம்ம வந்து ஆமா புஷ் பண்ணலாம் கோல் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஆமா பட் அதுதான். பட் நம்ம இது பிளேயர் ரேட்டிங்ஸ் போறதுக்கு முன்னால நான் இந்த இது பத்தி பேசி ஆகணும். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு இந்த கேம் கூட இல்ல, போற கேம்ஸ் கூட எஃபெக்ட் ஆக போகுது. நம்மளோட ஸ்டைல் ஆஃப் பிளே எப்படி இருந்தது அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் சாக்கா இந்த கேம் பத்தி பேசுங்க. 2 பேர் யார் வேணாலும் ஆரம்பிங்க. அண்ட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சாக்கா வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஒரு 10-15 மேட்ச் இருக்கட்டும் எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ண போகுது அதை பத்தி யாராவது பேசுங்க. லலித் வேணா ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறேன். பிஃபோர் தட் மேட்ச்ல இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது. நம்ம சாண்டிகோ தலைவர் சொல்லவா? சாண்டிகோ வந்தது.
தலைவா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் நீ எங்க கூட ரொம்ப நாள் இருந்திருக்கணும். ஸோ சேட் பட் இட்ஸ் ஃபைன். அண்ட் யா சாக்காவோட ஆப்சன்ஸ் ப்ரோ. சாக்காவோட இன்ஜுரி ஆனோடனே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு முந்தானத்து வரைக்கும் ஐ வாஸ் இன் டினையல் தான். நான் அக்செப்ட் ஸ்டேஜுக்குள்ள நான் வரல. ஸோ எனக்கு அப்போ இந்த ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போதுமே ஒருத்த வந்து இல் பி பேக் நெக்ஸ்ட் மேட்ச்ங்கிறது, ஒருத்த வந்து 3 மந்த்ஸ்ங்கிறது, அவுட் ஆஃப் சீசனுங்கிறது. இதையும் தாண்டி சிலர்லாம் போய் சாக்கா வில் நெவர் பி த சேம் பிளேயர், இட் வில் பிகம் எ ரிகரிங் இன்ஜுரி லைக் வில்ஷர் அப்படிங்கிறது. இதை போட்டா என்கேஜ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் எதை வேணாலும் பேசிட்டு தான் இருந்தான். ஸோ அதை எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். வாட் ஐ ஃபீல் இஸ் சாக்கா ஜஸ்ட் கவுண்ட் அவுட் சாக்கா. சாக்கா இருக்க போறது இல்ல சீசனுக்கே அந்த கணக்குல ஆடு. ஈவன் இஃப் ஹி கம்ஸ் பேக் இஸ் நாட் கோயிங் டு பி திருப்பி பழைய ஃபார்முக்கு வரப்போறது இல்லை டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன். ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் இட். சாக்கா இல்லாம தான் நம்ம ஆடி ஆகணும், ஆடி பழகணும். சாக்கா இல்லாம நம்ம என்ன இனிமேல் டைரக்ட் ரன்னர்ஸ் அந்த மாதிரி தான் கேமை மாத்திருமா, அந்த மாதிரி தான் ஏதாச்சும் நம்ம பண்ணணும். ஏன்னா மார்டினெல்லி இஸ் கோயிங் டு பி a ரைட் விங்கர். இந்த கேம்ல எப்படி அஃபெக்ட் ஆச்சு இந்த கேம்ல? இந்த கேம்ல லைக் நான் நிறைய வந்து பிஹைண்ட் த லைன் ரன்ஸ் பார்க்கல மார்டினெல்லி கிட்ட இருந்து. நிறைய வந்து என்ன சொல்றது, என்னதான் நம்ம ஓடகார்டு வந்து சொல்லுவோம்ல, ஓடகார்டு ஃபேவர்ஸ் ரைட் சைடு, ஓடகார்டு நிறைய ஃபேவர் பண்ணான். அது இருந்து கூட இல்ல, ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி ஓடகார்டு தான் ரைட் விங்லாம் போயிட்டு இருந்தான். சில விஷயம் அவன் வைடா போகக்கூடாது, அதுக்கு தான் விங்கர் இருக்கிறான் ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வேற ஏதாவது தோணுச்சா, ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் மார்டினெல்லி வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் பிளேயர் தான் ப்ரோ. ஸோ சாக்கா வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் விங்கர். ஸோ அவன் இன் சைடும் கட் பண்ணுவான், அவுட் சைடும் கட் பண்ணுவான், ரெண்டு சைடும் டெட்லி. ஸோ டிஃபெண்டர்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஆன் த டோஸ். ஆனால் மார்டினெல்லி நான் பார்த்த வரைக்கும் அவங்களால ஈஸியாக ஒரு சைடு அவனை அனுப்பிச்சி விட்டு டீல் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் அதான் ப்ரோ, நீங்கள் லலித் ப்ரோ சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாக்கா கிடையாது இந்த சீசன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போகணும். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் எப்படி அட்ரஸ் பண்ணுறோமோ அப்படின்றது அது எனக்கு தெரியல. ஸ்டாப் கேப்பா இல்லை ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் போகணுமா அப்படின்றது தெரியல. ஆனால் நான் பார்க்குறது மெயினாக 2 பிளேயர்ஸ் தான் ப்ரோ நம்ம ஸ்குவாடில், கேப்ரியல் ஜீசஸ் அண்ட் மார்டின் ஓடிகார்ட். நீங்கள் நம்ம லீக் அடிக்கணுமா இல்லை லீக் கம்பீட் பண்ணணுமா, அவங்க 2 பேர் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும் ப்ரோ அட்டாக்ல. கண்டிப்பா அவங்க 2 பேர் எனக்கு அட்டாக்ல ஸ்டெப் அப். பிஃபோர் தட் ஐ வில் சொல்லி ஏன் எந்த ரீசனுக்கு சாக்காவை ஃபர்கெட் பண்ண சொல்றேன்னா, ஒரு 2 சீசன் முன்னாடி சலிபா போனதுக்கு அப்புறம் அந்த சலிபா இப்ப வந்துருவான்னு ஒரு நம்பிக்கையிலே இருந்தோம்ல. இந்த நம்பிக்கையில இல்ல. சாக்கா இஸ் அவுட். இந்த சீசன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இல்லை அது ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி ரிகவர் பண்ணி அவன் திரும்பி ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணி வரத்துக்குலாம் நம்ம டைம் ஆகிடும் ப்ரோ. நம்ம புஷ் பண்ணக்கூடாது. ஸோ டைம் ஃபார் ஜீசஸ் அண்ட் ஓடிகார்ட் டு ஸ்டெப் அப் ப்ரோ. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், சாக்கா கொடுக்குற நம்பர்ஸ் நீ கொடுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் கூட செகண்டரி தான். நம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு நான் பார்க்குறது ஜீசஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ரைக்கரு, நம்மளோட இதில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்டாக்கரு. அடுத்து ஓடிகார்ட் கேப்டன். நீங்க 2 பேர் தான் வழி நடத்தி கூட்டு போகணும். கண்டிப்பா. Also Martinelli and Trossard have to up their performance. ஏன்னா there's a high chance they are going to be our wingers for the rest of the season. ஆமா இல்ல கரெக்ட். அண்ட் ட்ராசார்டு கூட அப்பப்போ லைக் யூ டு see ஏதோ ஒரு அவுட்புட் இருக்குது. நேத்து கூட அவனோட அவென்யூல தான் கோலே வந்தது. பட் எனக்கு அது மார்டினெல்லிக்கு இந்த கேம் வரமாடா இல்லனா எந்த கேம் வரும்னு யோசிச்சு நிக்கிறேன். அந்த லெவலுக்கு ஆயிட்டேன் நான். லைக் அவ்வளோ அவன் வந்து கேம்ல இருந்து அவ்வளோ ஃபேஸ் அவுட் ஆகுறான். சரி, இப்ப அது கூட வேலைக்கு ஆகலன்னா ஜேசஸ் ரைட்ல போட்டு இவனை நடுவுல போட்டு ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணும், இல்லனா வேலைக்கு ஆகாது சீரியஸா. ஆமா. சோ அதான் அவங்க ஸ்டெப் அப் பண்ணனும். அதான் நான் மெயினா பாக்குறது நம்ம அட்டாக்கர்ஸ்ல ஜீசஸ் அண்ட் ஓடிகார்ட் தான். சாக்காவோட அந்த வேக்யூமை அவனுங்க தான் ஃபில் பண்ணணும். ஆப்வியஸ்லா இந்த சிச்சுவேஷன் பத்தி பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் இப்போ வந்து ஒரு பிரெயின் ஸ்கிராம்பிள்ல தான் இருக்கும். பட் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்கும்னு தோணுது. பட் இந்த நெகட்டிவ்ஸ் வச்சு ஏதாவது இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஸ்டெப் அப் பண்ணும். ஹேமந்த் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி லைக் சாலா வந்து வெறி புச்சு ஆடுற மாதிரி ஓடகார்டு வந்து அந்த மாதிரி மாறிடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடைசி ஃபியூ கேம்ஸாவே கொஞ்சம் ஓகேவா தான் ஆடி இருக்கான். பட் அந்த ஃபார்ம் வந்து பழைய ஃபார்ம் எதுவும் வரல. பட் he also has to step up his game. கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணும். பட் அதோட சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இந்த சாக்கா இன்ஜுரி வந்து எட்வர்ட் இன்ஜுரி மாதிரி டீரைலிங் இன்ஜுரில இல்ல. இட்ஸ் நாட் a leg break bro. சோ அந்த விஷயத்துல and muscle injury இல்ல, இது வந்து hamstring தான். சோ அது நல்ல விஷயம். சீசன் டீரைலிங் இன்ஜுரி டீம் வைஸ். ஓகே அது வந்து டீரைல்ல சீசன், இது வந்து டீரைல்ல ஆல இன்னும் நமக்கு பாதி சீசன் கூட அது மென்டலி பிசிக்கலி ரெண்டுமே டீரைல் ஆயிச்சு அந்த எட்வர்ட் சீசன்லாம். ஆமா. ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவ் நோட் சொல்லணும்னா, நம்ம கடைசி ஒரு 4 பிரீமியர் லீக் மேட்ச் ஹோம்ல க்ளீன் ஷீட் வச்சிருக்கோம் ப்ரோ. ஆமா, எனக்கு ஷாக்கா இருக்கு.
நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோம்ல க்ளீன் ஷீட்டு, யுனைடெட் ஆ, ஹோம்ல க்ளீன் ஷீட்டு, எவர்டன் 0-0 க்ளீன் ஷீட்டு, இப்போ ஆ. இப்ஸ்விச் டவுன் 1-0 க்ளீன் ஷீட்டு. ஸோ வாவ்! 4 மேட்ச் ஹோம்ல க்ளீன் ஷீட் வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோம்ல கண்டினியூஸா க்ளீன் அதுவே ஷீட். ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆமா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே நம்ம ஹோம்ல வி ஃபைண்ட் வேஸ் டு கன்சிடர் 1 கோல். ஆனா இப்போ ம். அந்த எதுவுமே இல்லாம லாங் வே கன்டின்யூ. ஸோ அது ஓகே. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் நம்ம டீமுக்கு. சோ கேம் பத்தி ஏதாவது ஆட் பண்றதுக்கு ஏதோ இருக்குன்னா சொல்லுங்க. இல்லனா அப்படியே நான் பிளேயர் ரேட்டிங்ஸ் போடுவேன். ஏதாவது கேம் வச்சிருக்கீங்களா பத்தி லலிதன்? எவ்வளவு பேசுறது பெரிய விஷயம் இந்த கேம் பத்தி. கரெக்ட். ஆமா. நானும் கேம்ல தள்ளினேங்கிறேன் இத. ஆமா. இல்ல கேம்ல எண்ட் வேற ஆஃப் தி லெவல் இயர் தான் ப்ரோ. பேச. எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு சந்தோஷமா இருக்குது. ஃபினிஷிங் 2025 2024 on a high. வித் So வின். it's good. ஆமா. To the ஆமா. win. கரெக்ட். யா எக்ஸாக்ட்லி. And க்ளீன் we ஷீட் are வின் alive in all அதுதான். competitions. ஓ யா கரெக்ட். அண்ட் இன்னொரு ஸ்டாட் வேற குடுத்துக்கிறாங்களே. ஆர்சனல் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வின்ஸ் ஆமே இந்த கேலண்டர் ஆமா. இயர்ல. Bro, ஆமா. in the calendar yearல highest number of points, highest number of wins, most goals ம். scored, least goals conceded. அதாவது கரெக்ட். 36 games 37 games. ஆமா. So title winning இதெல்லாம் இருக்குது. என்ன அது அன்பார்ச்சுனேட்லி calendar அதுக்கெல்லாம் வந்து ட்ரோஃபி இல்ல. அதுதான் கரெக்ட். பிரச்சனை. அது calendarல சோ ஒரு நடக்குது. இதுல ஃபினான்ஷியல் இயர் நடக்கணும். கேலண்டர் இயர்ல கரெக்ட். நடக்கூடாது. கரெக்ட். ஓகே. சோ நம்ம கேம் பத்தி முடிச்சிட்டோம். அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடும். சோ நான் வந்து ஆரம்பிச்சிடுறேன். கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். டேவிட் ராயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்றது, ஆரன் ராம்ஸ்டேலுக்கு இந்த மாதிரி கேம் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் லெவல் நம்ம ஆளுக்கு வந்து 15 நிமிஷம் தானே இருக்கும் கேம்ல. பட் யா மத்தபடி வந்து ராயா வந்து எதுவுமே பெருசா ஐ மீன் அவன் பண்ண வேலையை பண்ணா ஓரளவுக்கு பால் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி. ஸோ ஆமா. எனக்கு வந்து 7 மேல கொடுக்கறதுக்கு வந்து எதுவுமே இல்லை இந்த எதுவுமே கேம்ல கரெக்ட் தான். டேவிட் ராயாக்கு. ஸோ ஓசி யா க்ளீன் ஷீட். குட் கேம், க்ளீன் ஷீட். ஸோ ஹீ டிசர்வ்ஸ் க்ளீன் ஷீட் பாவம். பிகாஸ் அவன் நல்லா ஆடி இருக்கான் அந்த ஃபுல் ஆமா. சீசனா. ஸோ யா டேவிட் ராயா 7 out of 10. உங்களுக்கு கொடுக்குறேன் ஹேமந்த் ப்ரோ. டிம்பர் டிம்பர் நான் 8 கொடுப்பேன் ப்ரோ. நல்ல 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 பர்ஃபார்மன்ஸ் நேத்தி. போத் ஆன் த பால், ஆஃப் த பால். ஒரு ரன் கூட நல்லா போயிருப்பான். மிடில்ல ஒரு இது ட்ரிபிள் பண்ணி ஒரு நல்ல ஷாட் ஒன்று எடுத்திருப்பான். ஆ, அதான் என்ன சொல்ல, டிம்பர் வந்து இப்போ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் ஆயிட்டான் ப்ரோ நம்ம டீம்ல. ஏன்னா ஒரு மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்கிறான். அப்படியே ஒரு காமா கம்போஸ்டா ஆன் த பால், ஆஃப் த பால், ஹைட்டு கம்மியா ஒரு இருந்தாலும் சரியான ரன் எடுத்தான் பாத்தீங்களா நேத்தி? அதான் சொல்றேன். அதான் அந்த ட்ரிபிள் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பான் சென்டர் ஆஃப் த பிட்ச்ல. அதான் லாங் மேட் செல்சி கண்டினியூ கூடயோ தான். இதே மாதிரி தான் பண்ணான் ஆக்சுவலா. ஆமா. ஆமா. ஒரு கோல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கோல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் பண்ணி ஒரு சோலோ கோல் மாதிரி ஒன்று போட்டா நல்லா இருக்கும். ஸோ நான் 8 கொடுப்பேன். டிம்பர் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ டிம்பர். லலித் ஏதோ சொல்ல வரீங்களா சொல்லுங்க. டிம்பரோட ப்ரொஃபைல்லாம் லாட் ஆஃப் டீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் அவைலபிலிட்டி இருந்துச்சு அதில் பவுன்ஸ் ஆகும். ஆமா ஆமா. கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் எந்த பேக் லைன்ல எந்த இடத்துல போட்டாலும். ஆமா. So, கண்டிப்பா yeah, வேற so- லெவல். இல்ல யூனிட் வேற அவன் பாக்குறதுக்கே ஒரு ஆள் வந்து ஒரு யூனிட் மாதிரி இருக்கிறான். அண்ட் என்ன சொல்றது, பேஸ் பவர் எல்லாமே இருக்குது. ஆமா. எங்க அந்த ஸ்பேசஸ் எல்லாம் டிரைவன் பண்றதுக்கு அந்த ஐக்யூ கூட இருக்குது அவனுக்கு. ஆமா. தெரியல ஏதோ அவனால அவனோட நம்மளால ஒருத்தன் சூப்பரா போட்டுருந்தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் அ புல், பேலன்ஸ் ஆஃப் அ கேட் அப்படின்னு போட்டுருந்தான் டிம்பருக்கு. அது நல்ல 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 வெரி ஆப்ட். ஆமா. ஆமா. அவன் ட்வின் பிரதர் இன்னொருத்தர் இருக்கானாமா, அவனும் ஓரளவுக்கு நல்லா ஆடுவான். இல்ல அவனும் அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். ஐ மீன் தெரியல. ஐ மீன் நம்ம வேலை இல்ல அதெல்லாம் ஸ்கவுட் பண்றதுக்கு. ஆர்சனல் தான் பார்த்து பண்ணும் அது. பாப்போம். குவிண்டன் டிம்பர். ஓகே. லலித் சலிபா டிம்பருக்கு எவ்வளவு ப்ரோ? 7 நான் 8 கொடுத்தேன். 8 கொடுத்தீங்களா? 7.5. ஏன்னா யூசுவல் கேம் ஒரு 2-3 டர்ன் நல்லா ரிகவர் பண்ணா. எக்ஸ்ட்ரானரியா எதுவும் பார்க்கல ப்ரோ. இது ஸ்குவாட் கேம் தானே. ஒண்ணுமே எனக்கு பெருசா தெரியல. 7.5. ஓகே. யா உங்களுக்கு பெருசா எதுவும் இல்ல. ஆமா. இல்ல ப்ரோ. ஐ மீன் அவன் வேலையை பண்ணான் ஒழுங்கா. அவ்வளவுதான். சோ அது தவிர வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்ஸ்விச் மொத்த XGA 0 பாயிண்ட் சம்திங் தான் ப்ரோ. ரொம்ப கம்மி ப்ரோ. இப்ஸ்விச் எதுவுமே பண்ணல ப்ரோ. இப்ஸ்விச் கரெக்ட். ரொம்ப போரா இருந்தது அவங்களோட சான்ஸ் கிரியேஷன்லாம். சோ எதுவும் பண்ண முடியல. அப்படியே ஹேமன் ப்ரோ கேப்ரியல் எடுத்துக்கோங்க. கேப்ரியல் அதான் ப்ரோ. ராயா கொடுத்ததான் 7. அதான் அந்த ஹெடர் போட்டிருந்தானா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஹெடர் மிஸ் கண்டிப்பா. பண்ணதால 7 தான் கேப்ரியலுக்கு. மிச்சபடி அதான் பெருசா ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நேற்று மேட்ச்ல. ஸோ நீட்டா ஆட்டம் ஆகணும். கரெக்ட். நானும் யோசிச்சேன் டெலாப் ஏதாவது டஃப் கொடுப்பானான்னு யோசிச்சேன். பெருசா கொடுக்கல. 2 சென்டர் பேக்ஸ் பிகாஸ் அவனே ஐசோலேட் ஆகி அவனே டீப்பா வந்து ஆடுற லெவலுக்கு வந்துச்சு. ஸோ அவனால எதுவும் பண்ண முடியல. மைல்ஸ் லூயிஸ் கெல்லி நான் எடுத்துக்கிறேன். ஐ தாட்ஸ் அகெயின் சரியான பிளேயர், சூப்பரான கேம். அந்த கால்வின் பிலிப்ஸ் வந்து போய் கன்ஃபரண்ட் பண்ணதுக்கே வந்து அவனுக்கு வந்து ஒரு 10 out of 10 கொடுக்கணும். அந்த மாதிரி 18 years old எல்லா விஷயத்துலயும் வந்துச்சு பாருங்க. அந்த மென்டாலிட்டி கூட வந்துச்சு.
ஒரு பிளேயரை நம்ம பிளேயரை தள்ளி விட்டுருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில், அதுக்காகவே போயிட்டு என்ன என்ன போய் பண்ணுகிறான் அவனை போய் அதெல்லாம் தான். he knows what it means to play for Arsenal. இங்க தான் வந்து ஜாக் வில்ஷர் வந்து ஐ திங்க் அகாடமியில் இருக்கும்போது he instilled that. பிகாஸ் நிறைய பேர் வந்து இஓபி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கேட்பாங்க, who taught you, உனக்கு யார் சொன்னாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்த் லண்டன் டார்பி? எல்லாருமே வந்து இல்லை வில்ஷர் தான் சொல்லுவானுங்க. ஸோ ஹீ நோஸ் வாட் இட் மீன்ஸ் டு பிளே ஃபார் ஆர்சனல். ஸோ லூயிஸ் கெல்லி, ஈத்தன் வனேரி எல்லாம் இந்த ஜாக் வில்ஷர் ஸ்கூல் ஆஃப் இதில் தான் வந்திருக்கானுங்க கோச்சிங்கில். ஸோ இட்ஸ் நைஸ் டு சி. நான் வந்து ஐ கிவ் எனக்கு என் ஒப்பீனியனில் என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் வாஸ் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி. ஆல்தோ ஹேவர்ட்ஸ் தான் கோல் வச்சது. நான் அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன். 9 out of 10 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறேன். ஐ வில் கோன் கிவ் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி. ஸோ சூப்பரான பிளேயர். லாங் மேட் கண்டினியூ, அவ்வளோதான் சொல்வேன். லலித், உங்களுக்கு ஹேவர்ட்ஸ் கொடுக்குறேன். லலித் ஹேவர்ட்ஸா? லெஃப்ட் 8 லெஃப்ட் 8. அவங்க லெஃப்ட் 8 ஆடுறானா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ டைமண்ட் ஆடணும்னு தான் வாங்கினாங்க. கோல் அடிச்சிருக்கான். ஸோ ஐ வில் கிவ் ஹிம் an 8. ஓகே, கரெக்ட். அந்த உள்ள டாப் இன் பண்ண, அதனால தான் ஜெயிச்சோம். இட்ஸ் a winner. ஸோ ஆப்வியஸ்லி ஐ வில் கிவ் him an 8 for that. அதுல போய் குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா அவனோட ஏரியல் த்ரெட் இருக்குது. மார்டினெல்லி இப்ப ரைட்ல ஆடுறதுனால he should start attempting proper right footed crosses. அவனுக்கு அதுதான் பண்ணுவான்னு நினைச்சேன், இந்த கேம் பண்ணல. பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. uses our workers, uses physicality, uses அவனோட மண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட். சோ 8 கொடுத்திருக்கீங்களா ஹேவர்ட்ஸ்க்கு? ஓகே. ஹேமந்த் ப்ரோ, ரைஸ் அதே 8 கொடுப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல, எம்எல்எஸ், டிம்பர், ரைஸ் இவங்க 3 பேர் தான் நேற்று நம்மளோட டாப் 3 பர்ஃபார்மர்ஸ். ரைஸ் நேற்று லிட்டரலாக கேம் அவன் தான் ரன் பண்ணிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் அவன் 90 minutes சப்ஸ்டியூட் ஆகிற வரைக்கும் அவன் தான் ரன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நல்லா இது பண்ணிட்டு இருந்தான். அதான் 8 கொடுப்பேன். நல்லா பிளேஸை பிரேக் பண்ணான். நம்பர் 6ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் ஹவர்ட்ஸ் லெஃப்ட் 8 ஆனா ரைஸ் ஆடுறது தான் ப்ரோ கரெக்ட். 6 பார்ட்டியால் ரைஸ் பண்ணுற ஆஃப் த பால் ஒர்க் வந்து பண்ணவே முடியாது. பார்ட்டியோட ஒர்க் ஆன் த பால் தான். ஸோ ரைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நேத்தி. மேபி அதான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் கிட்ட எப்பவுமே சொல்றதுதான், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் பால்ல. இப்ஸ்விச் டவுன் கூட ரிஸ்க் எடுக்க பயப்பட தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தைரியமா அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அது ஒண்ணு தான் அவனுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா அது ஒண்ணுதான் ரைஸுக்கு. கண்டிப்பா. ஓகே, நான் ஓடகார்டு எடுத்துக்கிறேன். எனக்கு பெருசா பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஓடகார்ட், சாக்காலாம் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஹையா செட் பண்ணிக்கிறோம். இருக்கிற 2 லைக் என்ன சொல்றது, அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ்னா இவங்க 2 பேர் தான் என் ஒப்பீனியன்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மோர். ஸோ ஐ வில் கிவ், ஆக்சுவலா கொஞ்சம் லோ ஸ்கோர் தான் கொடுக்க போறாங்க. உனக்கு 6.5 or 6.5 கொடுக்குறேன். ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டச்சே நிறைய வாட்டி மிஸ் பண்ணுவாங்க ப்ரோ பால். பாத்தீங்க ஃபர்ஸ்ட் சரி 6 கொடுத்துறலாம். கரெக்ட், 6 கொடுத்துருவோம். அப்போ லலித் சொல்லுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓடிகார்டோட நானின்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடியே சொன்னேன், இதே தான் இப்பயே சொல்றேன். நானியே மாத்திரம் எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். இல்ல தேவைதான் நினைக்கிறேன், எஸ்பெஷலி வித் நியூ பார்ன் பேபி வேற. சோ 6 தான் ரொம்ப 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 என்ன சொல்றது தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவன் கேம். இன்னும் கொஞ்சம் அர்ஜென்சி தேவைன்னு தோணுது. இல்ல ஐ அம் கிளாட் இந்த 6 வந்து ஒரு இப்ஸ்விச் டவுன் அட் ஹோம்ங்கிறது அந்த கேம்ல வந்துச்சு. ஒரு ஆன்ஃபீல்ட் அவேல போய் 6 ஸ்டிங்கர் போடலையே. கரெக்ட், கண்டிப்பா. நேத்தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டச் நிறைய வாட்டி மிஸ் பண்ணாம ப்ரோ. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஓடிகார்டோட ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் டச் தான். நிறைய இடத்துல பால் பவுன்ஸ் ஆகி போகும் அவங்கிட்ட இருந்து. ஆமா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹோப்ஃபுல்லி அது நியூ இயர்ல இருந்து அப்புறமா மாறிடும். சோ பாப்போம். லலித், ட்ராசார்ட் மார்டினெல்லி எடுத்துட்டுமா? ஓகே. அப்போ ஹேமந்த் ப்ரோ ட்ராசார்ட் எடுத்துக்கோங்க. அப்படி பேசுங்க. ட்ராசார்ட் 7 ப்ரோ. நல்ல அசிஸ்ட். அவன் தான் அந்த விங் பிளேல நல்லா அந்த மேனை பீட் பண்ணி நல்ல ட்ரிவன் கிராஸ் போட்டிருப்பான். ஸோ அதுக்கே கிரெடிட். மிச்சப்படி அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ட்ரொசார்ட். ஹீஸ் அ ட்ரையர். நம்ம பார்த்த வரைக்கும் அதான் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். கிளிக் ஆகும்போது மேக்ஸிமம் அது நமக்கு ஒரு ஷாட்ல எடுக்கிறது அதெல்லாம் பண்றான். அட்லீஸ்ட் அந்த இன்டென்ட் இருக்குது அவனுக்கு. அது கூட அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் நான். ஆமா, அதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரொசார்ட் எதுக்காக வாங்கினோமோ அந்த பர்பஸ் அவன் எப்பயுமே சால்வ் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் பண்றதுக்கு. ஆமா, நம்ம ஸ்குவாட் பிளேயரா வாங்கணும். He has been one of our best squad players. So அந்த விஷயத்தை நம்ம இதுக்கு மேல நம்ம ட்ரொசார்ட் எதிர்பார்க்கறது எல்லாமே போனஸ் தான். கண்டிப்பா. ஸோ ட்ரொசார்ட் வந்து என்ன சொல்ல நல்லா பர்ஃபார்ம். அதான் 7 கொடுப்பேன் நான். அந்த மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் அவங்கிட்ட தான் வந்துச்சு. ஸோ 7. ஓகே, நான் ஜேசஸ் எடுத்துக்கிறேன் டக்குன்னு. பெருசா எதுவும் இல்லை. அந்த ஆஃப் சைட் கோல் நல்லா கன்வெர்ட் பண்ணா.
பட் அவனுக்கு வந்து ஸ்பேசஸ் இல்ல அவ்வளோ ஆக்சுவலா ஆமா அட்டாக் எக்ஸாக்ட்லி பண்றதுக்கு, பிகாஸ் அவனுங்க ஆமா ஃபுல்லா படுத்துட்டானுங்க. ஸோ அதனால தான் வந்து he didn't have a bad game. ஆமா டாக்டிக்கலி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் ஐ திங்க் இட் வாஸ் பேட், பிகாஸ் அவனுக்கு சான்சஸ் கூட இல்லை பெருசா நேத்திலாம் ஆமா ஆமா ஷாட் எடுக்கிற மாதிரி. ஸோ ஃபுல் கேம் ஐசோலேட்டடா இருந்தான். அண்ட் டேக்கிங் ஹிம் அவுட் அண்ட் புட்டிங் ஹாவர்ட்ஸ் அப் ஃப்ரண்ட் வாஸ் த ரைட் கால் ஆக்சுவலா அந்த கரெக்ட் டைம்ல, பிகாஸ் நம்ம வேற டைமென்ஷன்ல அட்டாக் பண்ண பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆமா தான். ஸோ ஆமா அதுக்காக வந்து ஐ வில் சே 6.5 ஓடகார்டு விட கொஞ்சம் பெட்டரா கொடுக்குறேன் ஆமா ஜேசஸுக்கு 6.5. ம். அப்படியே ட்ரம் ரோல் லலித் மார்டினெல்லி. மார்டினெல்லி பொறுத்த வரைக்கும் எதுக்குடா ம். யோசிக்கிற, யோசிக்காம ஆடுறா. இன்ஸ்டிங்க்ட் அவன் ஏன்னா இப்ப இன்ஸ்டிங்க்டிவ் இருக்க பிளேயர் தான் bro அவன். அதான் நீ இப்ப இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கும் இதுக்கும் ஓவர் திங்க் பண்ணாத. அதுவும் இப்ப வேற உன்னோட இந்த ஃபுட்ல வேற இருக்க. நீ கட் பேக் பண்ணணும் எதுவும் அவசியம் ஸ்ட்ராங் இல்ல. ஃபுட். ஜஸ்ட் ஓடு. ஆமா. ஸ்ட்ராங் ஃபுட்ல இருக்க நீ திங்க் பண்ணாம ஓடு. ஒரு லைக் ஓகே ஒரு 2 3 இடத்துல இன்டென்ட் இருக்கு. பட் எப்படி ப்ரோ ரொம்ப அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குது. இப்போ ஆஸ் த வீக்ஸ் கோ பைல ஒவ்வொரு மேட்சும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இது வந்து ரொம்ப நாளா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனா வந்திருக்கு. நான் இதுதான் சொல்லிட்டே இருக்கிறேன். இது வந்து இந்த சீசன் இல்ல, போன சீசன் முன்னால இருந்தே இட்ஸ் பின் லைக் தட் ஆக்சுவலா. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப நாளா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் கால் அவுட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். பட் கண்டினியூ பண்ணுங்க. அதான் லைக் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி இப்ப லைக் எவ்ரிபடி இஸ் காலிங் ஹிம் அவுட், யூ ஹேவ் டு ஸ்டெப் அப் அப்படின்னு. ஸோ ஐ வில் கிவ் ஹிம் a 5 ப்ரோ. யா வேற யா ஐ டோன்ட் திங்க் ஃபேர் வேற தான். ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா மேனை பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் ப்ரோ. அவன் நிறைய வாட்டி டிம்பர் பால் அவனுக்கு கொடுக்குறான், இவன் பால் வாங்கி திரும்பி சலிபா கொடுக்குறான் ப்ரோ மார்டினெல்லி. டேய் ஒரு வாட்டியாவது மேனை பீட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் இஸ் வெரி லக்கி, இஸ் வெரி லக்கி. அகாடமில எந்த விங்கரோ இல்ல, பிளஸ் பெஞ்ச்லயோ எவனுமே இல்ல. எல்லாம் சத்தியமா இஸ் வெரி லக்கி டு பி ஸ்டார்டிங் கேம்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல நமக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன் ஸ்டெர்லிங் தான் இதோட விங்கு. ஸ்டெர்லிங்கும் ஆமா ஜான்வரி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா மார்டினெல்லி, ட்ரோசார்டு, ஜீசஸ் தான் நம்ம மாத்தி மாத்தி ஆட போறோம். மேக்ஸிமம் மேபி ஈத்தன் வேணா வருவான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ட். ஸ்டெப் அப் பண்ணும் ப்ரோ. எல்லாருமே ஸ்டெப் அப் கண்டிப்பா ஸ்டெப் பண்ணும் அப் அட்டாக்கர்ஸ். கண்டிப்பா. ஸோ 2 சப்ஸ் வந்தாங்க. ஐ திங்க் மெரினோ ப்ராபபிலி பெட்டர் ஸ்கோர்னு சொல்லிக்கலாம். ஒரு ஷாட்லாம் எடுத்தா. ஸோ 6 கொடுக்கலாம் மெரினோக்கு ஆமா வந்தது. ஒரு பால் நல்லா போட்டிருப்பான் ப்ரோ. ஒரு சிப் பால் போட்டிருப்பான். ட்ரோசார்டு அது ஹவர்ட்ஸ் போட்டிருக்கணும், ஒரு கோல் போட்டிருக்கணும் ப்ரோ. கரெக்ட், போட்டிருக்கணும். கரெக்ட். மிஸ் பண்ணிருப்போம். மெரினோ நல்லா ஆடினா. இருந்த டைமுக்கு 6.5 கொடுக்கலாம். பார்ட்டியே வந்தா 3 நிமிஷம் ஆடினா ஸ்டாண்டர்ட் 5 மாதிரி கொடுத்துடலாம். பெருசா எதுவும் பண்ணவே இல்லை. பட் மத்தபடி அதோட மேனேஜருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க 2 பேருமே? மேனேஜர் அவரோ 7. 7. I felt Odegaard and Rice substitutionலாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஓகே 7 ஃபேர் தான். 7 ஃபேர் தான். ஃபேன்ஸ் as usual பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்ற விதங்கள்ல இந்த ட்ரான்ஸ்ஃபர் அட்டாக் பண்ண அதுக்கு தான் 7. அதான் டென்ஷன் ஆகுது அவன் பதிலாம். இன்னும் டிமாண்ட் பண்ணலாம். ஆர்டெட்டாலாம் இல்ல அது வந்து இட்ஸ் வெரி என்ன சொல்றது டிப்ளோமேட்டிக் வே ஆஃப் சேயிங்ல. அவ்வளவுதான். சொல்றேன். இவ்வளவு டிப்ளோமேட்டிக்கா இருக்க தேவையில்லைன்ற நானு. I think he has enough credit in the bank. So டிமாண்ட் பண்ணலாம் ஆர்டெட்டா. நல்லாவே எனக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கலாம். கேம் சேஞ்சர் வேணும். அதான் எக்ஸாக்ட்லி. நம்ம டீம் அப்படியே நெக்ஸ்ட் லெவல் எப்படி விவிடி வாங்குனப்போ டீம் அடுத்த லெவலுக்கு போச்சோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். அது யாருன்னு நமக்கு தெரியும். பாப்போம். ஓகே, ஐ மீன் அதோட எல்லாம் முடிச்சிட்டோம். ஃபேன்ஸ் ஆல்சோ 10 out of 10 as usual. நம்ம ஃபேன்ஸ் பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல. யூ கான்ட் பிளேம் த ஃபேன்ஸ். எதுவுமே வந்து ஃபீட் ஆஃப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து என்ன பண்றது, எல்லாம் பாக்ஸிங் டே முடிஞ்சது. ஹாலிடே பீரியட் ப்ரோ, அவ்வளவுதான் இருக்கும். கரெக்ட். அதோட ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ அதோட இந்த ரிவ்யூ முடிச்சுப்போம். கிறிஸ்மஸ் அட்லீஸ்ட் ஒரு வின்னோட முடிச்சுக்கிறோம். ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் லலித் அண்ட் ஹேமந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. மக்களே, இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆர்சனல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற கிளப்ஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம மற்ற கிளப்ஸ் பற்றி கூட கான்டென்ட் பண்ணுறோம். அண்ட் லலித் அண்ட் ஹேமந்த் ப்ரோ, உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறோம். Happy New Year bro. Okay. Happy New Year Lalit. All the Happy New Year bro. Hopefully in the வருஷம் தான் we'll see Arsenal winning the title. Hopefully. Yeah. Exactly. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. All right boys. Take care boys. Yeah. Bye.